into the world the Lord is come. Let earth receive her King. Dear friends, நம்ம இப்போ வந்திருக்குது மூலச்சல் சிஎஸ்ஐ சர்ச் முன்னாடி தான் வந்து நிற்கிறோம். மூலச்சல் எங்கே இருக்குன்னு கேட்பீங்க. இது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் தக்கலைக்கு மிக அருகாமையில் இந்த மூலச்சல் உள்ளது. இப்போ இந்த மூலச்சல் சிஎஸ்ஐ சர்ச்சுக்குடைய ஹிஸ்ட்ரியை பார்க்கலாம். ஹிஸ்ட்ரி ஆஃப் த லண்டன் மிஷனரி சொசைட்டி இன் சவுத் திருவாங்கூர் என்ற புத்தகத்தின் அடிப்படையில் 1810ஆம் ஆண்டு நெய்யூர் வட்டத்தில் மூலச்சல் என்ற கிராமத்தில் கிறிஸ்தவர்கள் இருந்ததாக பதிவு செய்துள்ளார்கள். அதேபோல் ரிங்கல் தோபே ஐயர் அவர்கள் தென் திருவாங்கூருக்கு வந்து உதயகிரி கோட்டையில் 1810 முதல் 1812 வரை இங்கு வாழ்ந்து வந்த ஐரோப்பியர்களுக்கு ஆராதனை நடத்தி வந்துள்ளார். 1834ஆம் ஆண்டில் திரு அதிச்சன் என்பவர்களிடமிருந்து ரெவரண்ட் சார்ல்ஸ் மீட் என்பவருக்கு ஆதரவாக 43 சென்ட் நிலம் வாங்கப்பட்டது. அதில் நமது பழைய தேவாலயம் கட்டப்பட்டது. அதுதான் தற்போது சிறுவர் இல்லமாக செயல்பட்டு வருகிறது. தொடர் காலங்களில் திருச்சபையின் அங்கத்தினர்கள் அதிகரிக்க மூலச்சல் ஆலயம் கட்ட 1.5 ஏக்கர் நிலம் வாங்கப்பட்டுள்ளது. அந்நேரம் மூலச்சல் சபையை நெய்யூர் வட்டத்தில் பேலிஸ் ஐயர் அவர்கள் நிர்வகித்து வந்துள்ளார்கள். 1921ஆம் ஆண்டு முதல் மூலச்சல் சபை மார்த்தாண்டம் சேகரத்தின் கீழ் செயல்பட்டு வந்துள்ளது. அக்காலகட்டத்தில் சபை வேகமாக வளர்ச்சியை கண்ட காரணத்தினால் புதிய ஆலயம் கட்ட மிஷனரி சிங்லேயர் அவர்களால் புதிய ஆலய கட்டிட பிளான் 70 அடி நீளமும் 35 அடி அகலமுமான புதிய ஆலய கட்டுமான பணி மூலச்சல் ஜங்ஷனில் கட்ட முடிவு செய்யப்பட்டது. புதிய ஆலய அஸ்திபார பணி திருமதி சிங்லேயர் அம்மா அவர்களால் ஆரம்பிக்க வேண்டும் எனவும் அது வெண்கல மண் வெட்டியால் ஆரம்பிக்க வேண்டும் எனவும் தீர்மானிக்கப்பட்டு 10/3/1929 அன்று ஆலய பணி ஆரம்பிக்கப்பட்டது. புதிய ஆலயத்திற்கு ஹாக்கர் நினைவு ஆலயம் என்ற பெயர் வைக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதன் அடிப்படையில் 1949இல் ஆலய பணி மட்டும் முடிவுக்கு வந்தது. 1949 ஜூலை 10ஆம் தேதி காலையில் வழக்கம் போல் பழைய ஆலயத்தில் ஆராதனை முடிந்தவுடன் புதிய ஆலயத்தில் வந்து ஜெபக்கூட்டம் நடைபெற்றது. தொடர்ந்து புதிய ஆலயத்தில் ஆராதனை நடைபெற்றது. 1956இல் கோபுரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. தொடர்ந்து சபை ஆராதனைகளில் உட்காருவதற்கு இடவசதி இல்லாத காரணத்தால் 1/1/2006இல் 125 அடி நீளமும் 75 அடி அகலத்துடனும் ஆலயம் விரிவாக்கம் செய்து 13/4/2008இல் ஆலய விரிவாக்க அர்ப்பணம் செய்யப்பட்டது. தொடர்ந்து 2வது கட்டம் பணி 2009இல் ஆரம்பிக்கப்பட்டு 4/7/2010இல் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. 1993ஆம் ஆண்டு ஆலயத்தின் அருகில் சமூக நல கூடம் ஆரம்பிக்கப்பட்டது. தொடர்ந்து 2014ஆம் ஆண்டில் ஆலயத்தின் கிழக்கு பகுதியில் சமூக நல கூடம் பணி முடிந்து பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அது சபை மக்களுக்கும் பிற கிறிஸ்தவ மார்க்கத்தை சேர்ந்தவர்களுக்கும் பிரயோஜனமாக அமைந்துள்ளது. இப்போது நீங்க பார்க்கிறது பழைய தேவாலயம் இருந்த இடத்தில் உள்ள சிறுவர் இல்லமாகும். இதுவரை மூலச்சல் சர்ச் ஹிஸ்டரியை கேட்டீங்க. இன்னொரு வீடியோவில் இன்னொரு சர்ச் ஹிஸ்டரியை பார்க்கலாம். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.